தமிழ்நாட்டில் விரைவில் மாறப்போகும் வானிலை அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 25 முதல் படிப்படியாக வானிலையில நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இதுவரைக்கும் நிறைய இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஆனா நமக்கு பிப்ரவரி 25ல இருந்து படிப்படியாக இந்த வெயிலுடைய தாக்கம் ஒரு சில மாவட்டங்களில் குறைந்து மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அது எந்த தேதியில அப்படின்னு சொல்லி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பிப்ரவரி 25க்கு பிறகு படிப்படியாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கடுமையாக இருக்கும். அதிலும் ஒரு சில மாவட்டங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகளும் உறுதியாக இருக்கிறது. இது எங்கெல்லாம் நமக்கு வந்து பதிவாகும் அப்படின்னா, தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இந்த மாத இறுதியில் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கும். அதுல வந்து வரலாறு காணாத கனமழை, ம், அதி கனமழை, அதீத கனமழை 30 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர் அது போல நமக்கு மழை பொழிவு இருக்காது. வாய்ப்பு இல்லை. இந்த மழையானது அதிகபட்சமாக 5 முதல் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம். அதுவும் எல்லா மாவட்டத்திற்கும் கிடையாது. 38 மாவட்டத்திற்கும் உங்களுக்கு மழை பொழிவு இருக்காது. அதுல ஒரு சில மாவட்டம் தான். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் இது போன்ற தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் பரவலாக சில பகுதிகளுக்கு மட்டும் இந்த மழையானது பதிவாகும். அதுல மேற்கு தொடர்ச்சியில அதிகபட்சமாக 8 முதல் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் 4 முதல் 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். மற்றபடி நமக்கு வந்து வரலாறு காணாத கனமழை எல்லாமே நமக்கு பதிவாக வாய்ப்புகள் கிடையாது. அப்படி ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். அப்போ மற்ற மாவட்டங்கள் நிலவரம் என்னாச்சு, வெறும் இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் எங்களுக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல அதிகமாக கமெண்ட்ஸ் வந்து இதை பார்த்தோம். தொடர்ந்து இந்த பகுதிகளுக்கெல்லாம் வானிலை நிச்சயமா நம்ம சொல்றோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம். மாத இறுதியில லேசான மழை மட்டும்தான். ரொம்ப அதிக மழையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. லேசான மழை மட்டும் பரவலாக இருக்கும். மற்றபடி நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். உள் மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உள் மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்குமா, வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த நாமக்கல், கரூர், ஈரோடுலேருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். தொடர்ந்து நீங்கள் வந்து வெயில் குறையுமான்னு கேட்குறீங்க. வாய்ப்பு இல்லை. அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இன்னும் நமக்கு வெப்பநிலை வந்து அதிகரிக்க தான் போகுது. உங்களுக்கு அதிகரிப்பதை தொடர்ந்து கடலோர மாவட்டத்திற்கும் சேர்த்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க போகுது. ஆனால் முதலாவது நமக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாகுதுன்னா அது சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் தான் முதற்கட்டமாக நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், அதன் பிறகு தென் மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். இனி வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்துடும். அதனால இனிமே வந்து பயங்கரமான குளிர் தாக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதாவது சில மாவட்டங்கள் தான். ஒரு 8 முதல் 10 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ஆங்காங்கே பனிப்பொழிவு இருக்குமே தவிர, தமிழ்நாடு முழுவதும் கடும் பனிப்பொழிவுலாம் இனிமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. படிப்படியாக எல்லாமே முடிவுக்கு வரும். இந்த பனிப்பொழிவு எல்லாமே முடிவுக்கு வரும். இந்த முடிவுக்கு வரும் இந்த தருவாயில தான் அந்த மழை பொழிவும் நமக்கு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிப்ரவரி மாத இறுதியில எல்லா பனிப்பொழிவும் முடிவுக்கு வந்துரும். தொடர்ந்து மழை வந்த பிறகு மார்ச் மாதத்தில் மிக கடுமையான வெப்பநிலையும் தமிழ்நாட்டுல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறோம். எல்லா நாட்களுமே நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்காதீங்க. ஓரிரு நாட்கள் மட்டும்தான் இனிமேல் நமக்கு எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை கிடையாது. தொடர்ந்து இப்போ நம்ம தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய மே இறுதியில் தொடங்கலாம் என எதிர்பார்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக இந்த தென்மேற்கு பருவமழையிலும் மிகச்சிறப்பான மழை பொழிவு தமிழ்நாட்டில் உண்டு நண்பர்களே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.